இயல் 4. செய்யுள் ஆசிய ஜோதி. பாடம் அறிமுகம். இரக்கம் என்பது தலைசிறந்த பண்பு. மனிதரிடத்து மட்டுமன்று, எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் வேண்டும். இதுவே ராமலிங்க அடிகளார் போற்றும் உயிர் இரக்கமாகும். புத்தர் ஏழை சிறுவன் மூலமாக பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டலாகாது. எல்லோருடைய உடம்பிலும் ஓடும் குருதி, இரத்தம் சிவப்பு நிறம்தான் என்றும், பிறருக்கு நன்மை செய்பவரே மேல் குலத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள், தீமை செய்தவர்கள் தீண்டத்தகாதவர்கள் ஆவார்கள் என்று கூறி உலகத்தார்க்கு அதை புரிய வைத்தார். வாழ்க்கை மதிப்பு. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்டுதல், தீண்டாமையை ஒழித்தல். புத்தரும் ஏழை சிறுவனும். அரண்மனையை விட்டு வெளியே சென்ற புத்தர் நடந்த களைப்பால் சோர்ந்து கிடந்தார். ஒரு இடையர் இனச் சிறுவன் தான் தாழ்ந்த குலத்தினன் ஆதலால் தன் கலயத்தில் பால் கறந்து அவருக்கு கொடுக்க தயங்கினான். பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டலாகாது என்று புத்தர் அவனுக்கு அறிவுரை கூறினார். புண்ணியமூர்த்தி புத்தமா முனிவன் உண்மையை உணர்ந்து இவ்வுலகினில் என்றும் அழியா இன்பம் அடையும் அவாவினால் மன்னர் வாழ்வையும் மறுத்தவனாகி, தந்தையை மறந்து தனையனை துறந்து, மங்கை யசோதரை மதிமுகம் நீத்து, நள்ளிரவதனில் நன்னகர் நீங்கி, உண்ணும் உணவும் உறக்கமும் இன்றி, இரவும் பகலும் இடைவிடாது எங்கும் நடந்து மெலிந்து நலிவுற்று ஒரு நாள், வேனில் வெயிலில் வெந்தெறி காணலில் கைகால் தளர்ந்து கண்களும் மூடி, மூச்சும் அடங்கி முகமும் வெளிரி, உயிரும் உடம்பில் ஊசலாட, விஞ்சிய மயக்கால் வீழ்ந்து கிடந்தனன். ஆடுகள் மேய்த்து வரும் ஒருவன் ஆயர்குலச் சிறுவன் வாடிக் கிடந்தவனை செல்லும் வழியின் மீது கண்டான். வையகம் வாழ்ந்திடவே பிறந்த மாதவன் செல்வம் முகம் வெயிலில் வெந்திடாமல் தழைகள் வெட்டி அருகில் நட்டான். தெய்வக் குலத்திவனை எளியேன் தீண்டலும் ஆகாதினி, செய்வதும் யாதெனவே சிறிது சிந்தை தயங்கி நின்றான். உள்ளந்தெளிந்துடனே வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்து வள்ளல் மயக்கொழிய மடுவை வாயில் கறந்து விட்டான். நட்ட தழைகளெல்லாம் வளர்ந்து நாற்புறமும் கவிந்து கட்டிய மாளிகை போல் வனத்தில் காட்சியளித்ததம்மா. பூவோடு காய்கனியும் தளிரும் பொலிந்து நிரம்பியங்கே மேவு பல மணிகள் இழைத்த விதானமும் ஆனதம்மா. ஐயனை இவ்வுலகம் காணுதற்கு அரியவோர் தெய்வமென கைகள் தொழுது நின்றன. சிறுவன் களங்கமிலா உணர்த்தான். நிலத்திற்கிடந்த ஐயன் மெல்ல நிமிர்ந்து தலை தூக்கி, கலத்தனிலே கொஞ்சம் பாலை கறந்து தருவாய் என்றான். ஐயையோ, ஆகாது என்றான் சிறுவன். அண்ணலே, யானும் உன்னை கையினால் தீண்ட உண்ணா இடையன் ஓர் காட்டு மனிதன் என்றான். உலகம் புகழ் பெரியோன் இந்த உரையினை கேட்டு அந்நாள் அழகில் கருணையால் சொன்ன அமுதமொழி இதுவாம். இடர் வரும்போதும் உள்ளம் இறங்கிடும் போதும் உடன் பிறந்தவர் போல் மாந்தர் உறவு கொள்வாரப்பா. ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே இரத்தம் நிறமப்பா, எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணலும் பெற்ற இவ்வுலகுதனில் எவரும் பிறந்ததுண்டோ அப்பா. பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார், தீன்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். நிலத்துயர் ஞானி இவை நிகழ்த்தி, என் தம்பி கலத்தனிலே கொஞ்சம் பாலை கறந்து தா என்றான். ஆயர் சிறுவனும் கலத்தில் அளிக்க வாங்கியுண்டு, தாயினும் இனியன் கொண்ட தளர்ச்சி நீக்கினனே. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாடலின் பொருள். புண்ணிய மூர்த்தியான புத்தர் மன்னர் வாழ்வை துறந்து தந்தை, தாய், தனையன், அன்பான மனைவி யசோதரை ஆகியோரை பிரிந்து தன் நகரை விட்டு நீங்கினார். உணவும் உறக்கமும் இன்றி இரவும் பகலும் இடைவிடாது நடந்து மெலிவுற்றார். கொளுத்தும் வெயிலில் நடக்க முடியாமல் கை கால்கள் சோர்ந்து முகம் மாறுபட்டு கண்களை மூடியவாறு மயங்கி தரையில் வீழ்ந்தார்.
ஆடுகள் மேய்த்து வரும் ஆயர்குல சிறுவன் ஒருவன் வழியில் மயங்கி கிடந்தவரை கண்டான். இவ்வுலகம் வாழ்வதற்காகவே பிறந்த அவர் வெயிலில் மேலும் வாடிடாத வண்ணம் செடி கொடிகளை வெட்டி அவர் அருகில் நட்டான். தெய்வ குலத்தை சார்ந்தவராகிய இவரை எளியனாகிய நான் தொடுவது தகாது என எண்ணி தயங்கி நின்றான். பின் உள்ளம் தெளிந்து வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்து அப்பெரு வள்ளல் மயக்கம் நீங்க அதன் மடுவை அவர் வாயில் கறந்து விட்டான். அச்சிறுவன் நட்ட செடி கொடிகள் எல்லாம் நாற்புறமும் வளர்ந்து மாளிகை போல் காட்டில் காட்சியளித்தன. பூவோடு காயும் கனியும் அழகுற காட்சியளித்தது. இத்தலைவனை இவ்வுலகம் காண்பதற்கு அரியது என எண்ணி உள்ளத்தில் குற்றமில்லாத அச்சிறுவன் கைகளால் தொழுது நின்றான். நிலத்தில் மயங்கி வீழ்ந்த அத்தலைவன் மெல்ல கண் திறந்து நிமிர்ந்து தலையை தூக்கி களத்தினில் பாலை கறந்து தருவாய் என்றார். அச்சிறுவன் அவரிடம், அண்ணலே, யான் தீண்டத்தகாத இடையர் சிறுவன் என்றான். இதனை கேட்ட அண்ணல் அவனிடம், துன்பமும் இரக்கமும் வரும்போது மனிதர்கள் உடன் பிறந்தவர்கள் போல் உறவு கொள்வர். உடம்பில் ஓடும் இரத்தத்திலும் கண்களிலிருந்து வடியும் கண்ணீரிலும் எங்கு தேடியும் சாதி தெரியாது. எல்லோருடைய உடம்பிலும் ஓடும் இரத்தத்தின் நிறம் சிவப்பு, கண்ணீரின் உவப்பு. இது இயற்கையின் தன்மையாகும். நெற்றியில் திருநீரும் மார்பில் பூணலும் அணிந்து யாரும் உலகினில் பிறந்ததில்லை. பிறப்பினால் எவர்க்கும் உயர்வு வராது. அவ்வாறு உயர்வு அடைய வேண்டும். நன்மையை செய்பவரையே இவ்வுலகம் விரும்பும். அவர்கள் மேல் குலத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். தீமையை செய்தவர்கள் தீண்டத்தகாதவர்கள் ஆவார்கள். எனவே தம்பி, களத்தில் பாலை கறந்து வா என்றார். உடனே இடையர்குலச் சிறுவன் களத்தில் பாலை கறந்து கொண்டு வர, தாயினும் இனிய தன்மை கொண்ட அண்ணல் அதை வாங்கி பருகி தளர்ச்சி நீங்கினார். பொருளறிதல். அவா, விருப்பம், வையகம், உலகம், சிந்தை, மனம், அரிய, கடினமான, ஐயன், தலைவன், உரை, செய்தி, வேனில், கோடைக்காலம், பொலிவு, அழகு, களங்கடிமில்லா, குற்றமில்லாத, மறுத்த, துறந்த, தீண்டல், தொடுதல், வனம், காடு, உதிரம், இரத்தம், குருதி, இடர், துன்பம், விழிநீர், கண்ணீர், மாதவ செல்வன், புத்தர், மாந்தர், மக்கள், பெருமை, சிறப்பு. ஆசிரியர் குறிப்பு. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மையார். இவர் கணிதம், வானியல் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். இவர் மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, அழகம்மை ஆசிரிய விருத்தம், தேவியின் கீர்த்தனங்கள், கதர் பிறந்த கதை, உமர்கயாம் பாடல்கள், கவிமணியின் உரைகள், காந்தளூர் சாலை, தோட்டத்தின் மீது வெள்ளை பசு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இவரது காலம் 1876 முதல் 1954 வரை ஆகும். இப்பாடப்பகுதியில் அமைந்துள்ள ஆசிய ஜோதி இவர் எழுதியுள்ள கவிமணியின் கவிதைகள் என்ற தொகுப்பில் உள்ள ஒரு படைப்பாகும். இதன் மூலம் மக்கள் அடையும் இன்ப துன்பங்களையும் இறைவனது படைப்பையும் அறிந்து கொள்ளலாம்.